அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, காலையில நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே நம்மளுடைய உள்ளத்துல ஆட்டோமேட்டிக்கா கவலை வந்துருது. இன்னைக்கு நாளை நம்ம எப்படி தள்ள போறோம், சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போறோம், பொருளாதாரத்துக்கு நம்ம என்ன செய்ய போறோம் என்று சொல்லி ரிஸ்க் சார்ந்த கவலை நம்ம உள்ளத்துல வந்துருது. அப்படித்தான் எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்குது. அந்த கவலை போக்குறதுக்கு என்ன செய்யறது? செய்தனா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நீங்க உங்களுடைய பொறுப்புகள் அல்லாஹ் கிட்ட கொடுத்துருங்க. உங்களுடைய பொறுப்புகளுக்கு நீங்க அல்லாஹ்வை பொறுப்பாக்கிருங்க. அப்படி அல்லாஹ்வை நீங்க பொறுப்பாக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, காலையில வயிறு காலியா போகக்கூடிய பறவை மாலையில் அது இல்லம் திரும்புகிற போது வயிறு நிரம்ப நல்லபடியா சாப்பிட்டுட்டு வருது. எப்படி அந்த பறவைக்கு அல்லாஹ் உணவு கொடுக்கிறானோ, ரிஸ்க் கொடுக்கிறானோ, அதே மாதிரி உங்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை தருவான், உணவை கொடுப்பான். ரிஸ்க்குன்னு சொன்னா வெறும் உணவு மட்டும் இல்ல, ஒரு மனிதனுக்கு எதுவெல்லாம் தேவையோ அதுவெல்லாம் சேர்ந்ததற்கு பெயர் தான் ரிஸ்க்கு. அந்த ரிஸ்கை அல்லாஹ் தருவான் என்பதாக செய்தனா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி தராங்க. சூஃபியாக்கள் கல்புடைய கவலை போறதுக்கு ஒரு அடியை சொல்றாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கவலை வந்துருச்சுன்னு வைங்க, உள்ள வாழ்வாதாரம் குறித்த கவலை வரும்போது லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி கலிமாவை சொல்லிருங்க. அதுல ஒரு பாட்டு, ஒரு செய்தி சொல்றாங்க, தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கருத்து அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கிறதுனால நீங்க அல்லாஹ் கிட்ட இப்படி சொல்லணும், யா அல்லாஹ் என்னுடைய எல்லா தேவையும் நீ பூர்த்தி செய்ய கொடுத்து ரப்பே என்று சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நீங்க ஓதுங்கள். உங்க கல்வியில் இருக்கிற கவலைகள் எல்லாம் பஞ்சாய் பறந்து விடும் என்று சூஃபியாக்கள் சொல்றாங்க. பெருமக்களே, இந்த ரூட்டை நாமும் கையில் எடுப்போம், நிம்மதியாக வாடுவோம்.